திரு ஆர்சி சக்தி சார் மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் போற்றுதலுக்குரிய மாமனிதர். அவருடன் நான் அதிகமாக நெருங்கி பழகியிருக்கின்றேன். உண்மையிலே சொல்லப்போனால் அவர் எனக்கு மானசீக குரு. நான் என்னுடைய குருநாதர்களுடன் பழகிய நாட்கள், இவருடன் பழகிய நாட்கள் அதிகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ரொம்ப யதார்த்தமான மனிதன், சிறந்த முற்போக்குவாதி, முற்போக்கு சிந்தனைகள் வந்தவர், மனதில் பட்டதை பட்டென்று சொல்வார். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய இயக்குனர் சங்கத்திற்காகவும் இயக்குநர்களுக்காகவும் அரும்பாடுபட்டவர். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு. ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பெரிய வசதி இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஆணவமாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், ஒரு பெரிய பணக்காரங்கிறதுக்காக நான் அவர் காலில் விட முடியாது. ஆர்சி சக்தி சார்னு சொல்லுங்கள். இப்போ கூட டெய்லி அவர் காலை தொட்டு கும்பிட்டு வருவேன். அவர் இப்போ என்ன படம் பண்ணிகிட்டு இருக்காருலாம் முக்கியம் கிடையாது. சினிமாவுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு சின்ன சின்ன கல் நகர்த்தி வச்சுருப்பாங்க. அதில் சிறைங்கிற ஒரு படம் அவருடைய முத்தாய்ப்பான ஒரு படம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா காலை தொட்டு கும்பிட்டு வருவேனே தவிர வெறும் ஒரு பணக்காரங்கிறதுக்காக ஒரு காலை தொட்டு கும்பிட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆணவமாக பேசினர்கிட்ட நான் பேசினேன். இது லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய மிக மரியாதைக்குரிய ஒரு படைப்பாளி. அவருடைய மறைவு நிச்சயமாக ஒவ்வொரு கலைஞருடைய மறைவும் ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்.
அவருடைய ஆத்ம சாந்தியிலே என்னுடைய மனப்பூர்வமாக வேண்டுதல். சக்தி சார் வந்து தமிழ் சினிமாவினுடைய ஒரு தலை சிறந்த படைப்பாளிகளில் ஒருத்தர். அவர் நடிகர்கள் ஆட்சி புரிந்த அந்த காலத்தில் அவர் இயக்குனராகி தன்னுடைய கதையும் திரைக்கதையும் தன்னுடைய இயக்கத்தையும் மட்டுமே நம்பி நிறைய வித்தியாசமான படைப்புகளை தந்த ஒரு உன்னதமான படைப்பாளி அவர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இயக்குனர் சங்கம் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக செயல்படுது, ரொம்ப ஒரு வலிமையான சங்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவர் இயக்குனர் சங்க தலைவராக வந்த பிறகு தான் இந்த சங்கம் வந்து இப்படி ஒரு சங்கம் இருக்கிறதே வெளியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அவ்வளோ ஒரு வலிமையான சங்கம் ஆக்கின பெருமை வந்து முழுக்க முழுக்க சக்தி சாருக்கு தான் சாரும். நிறைய உதவி இயக்குநர்கள் பால வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு அக்கறை உண்டு, பற்றுதல் உண்டு. அவங்களுக்கு ஒரு குறை ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதர், ஒரு அற்புதமான படைப்பாளி இன்றைக்கி நம்மிடையே இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இயக்குனர் ஆர்சி சக்தி அவர்கள் மறைந்தது நான் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். காரணம், அவருடைய இயக்கத்தில் நான் 4 படம் நடிச்சிருக்கேன். சிறை, சந்தோஷ கனவுகள், மனக்கணக்கு, தாலிதானம் 4 படம். நான் இவரை முதல்ல சந்தித்தது 84ஆம் ஆண்டு. நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆரம்ப காலத்துலேருந்து. கமல் சாருக்கெலாம் ரொம்ப நெருங்கியவர்னு. நல்ல இயக்குனர், நல்ல கதையாசிரியர், நல்ல உணர்ச்சிபூர்வமான வசனம் எழுதுவார். எந்தவித படிப்பு புத்தகத்தோடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சுயசிந்தனையாளர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வியாபார தந்திரமோ இல்லை வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும்னோ வரையறுத்துக்கிட்டலாம் பேச மாட்டார். மனசில் என்ன படுதோ அதை அப்படியே பேசுவார். அதனால் என்ன பாதிப்பு வருது அதெல்லாம் நினைக்க மாட்டார். நல்ல குடும்பஸ்தன். 3 பிள்ளைகளை பற்றி அடிக்கடி சொல்லுவார். செட்டுக்கு வந்தால் நம்ம ஏதாவது நல்ல சாப்பாடு கொடுத்தா கூட என் மனைவி இதை விட நல்லா செய்வா அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான ஒரு டாக் தான் அது. ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அவங்கள பாராட்டின மொழியும் நம்ம வீட்டை சொல்லி எப்போவுமே அப்படி கம்பேர் பண்ணுவார். எல்லாருடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர். சமீபத்தில் அவருடைய 75வது ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு கமல் சார்லாம் வந்திருந்தார். எல்லோரும் வந்திருந்தோம் நாங்கள்லாம். அன்றைக்கு தான் நான் கடைசியாக அவரை பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. அப்படி இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லை, என்னை போன்ற நெருங்கிய பழகியவர்களுக்கு பெரிய இழப்பு. ரொம்ப வருத்தம். இவருடைய படம் வந்து சிறை படத்தை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு ஒரு பெரிய புக்கு போட்டிருக்காங்க. ஒரு 1000 பக்கம் இருக்கும். அதில் சிறை படத்தை பற்றி அவங்க போட்டிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எம்ஜிஆர், சிவாஜி போன்ற ஆளுகள், அமிதாப் பச்சன், ராஜ் கபூர் போன்ற ஆளுகளுக்கு போடக்கூடிய ஒரு இடத்துல இவருடைய படத்தை, அதான் நான் நடித்து லக்ஷ்மி அம்மா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க படத்தில் நடிக்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திரைப்படத்தை கொடுத்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு முறை நான் மிருனால் சென்னை பார்க்கும்போது கூட அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து உன்னுடைய படம் ஒன்று பார்த்துருக்கேன், நீ ஒரு கிறிஸ்டியன் கேரக்டராக வருவி அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு மிருனால் சென் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சிறைப்படம் புகழ் பெற்றது. மிக சிறந்த ஒரு இயக்குனர். அவருடைய இழந்ததுனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்கள் குடும்பத்துக்கும் திரையுலகத்தை சேர்ந்த இயக்குனர் சங்கத்துக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. அவர்கள் இவருடைய ஆர்சி சக்தியுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தித்துக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திரையுலகத்தில் சிறந்த ஒரு இயக்குனர் ஆர்சி சக்தி அவர்களை நாங்கள் இழந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆர்சி சக்தி அவர்களை சொல்லுகிற போது அவர் பரமக்குடிக்காரர், நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் பரமக்குடிக்காரர். ஆகவே 2 பேரும் பரமக்குடியிலிருந்து நண்பர்களாக கிளம்பி சினிமா உலகத்துக்கு வந்தவங்க. அதில் வந்து நம்முடைய தங்கப்பன் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது நம்முடைய ஆர்சி சக்தி சார் தங்கப்பன் மாஸ்டருக்கு உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாரு. நம்முடைய கமல் அவர்கள் டான்ஸுக்கு உதவி நடன இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாரு. மொத்தம் அந்த படத்தில் இருந்து 2 பேருமே இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க. அதில் ஆர்சி சக்திக்கு கமல் மேலே ரொம்ப நம்பிக்கை. அவருடைய திறமைகளை பார்க்கும்போது அவர் பெரிய நடிகராக வருவார், இயக்குனராக வருவார்னு ஆசைப்பட்டார். அதே போல் உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு படத்தை கமலை கதாநாயகனை வச்சு எடுத்த பெருமை ஆர்சி சக்தி அவர்களுக்கு உண்டு. அது கொஞ்சம் வித்தியாசமான படம். அதில் கமலும் காஞ்சனாவும் நடிப்பாங்க. ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக கதாநாயகிகள் நிச்சயமாக நடிக்க ஒத்துக்காத ஒரு படத்தை கமல் நடித்து அந்த படத்தில் ஆர்சி சக்தி அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குனாங்க. அதன் பிறகு கமலஹாசன் அவர்கள் அவருடைய இன்னொரு படத்துலேயும் கதாநாயகனாக நடித்து பெயர் வாங்கினாங்க. ஆகவே தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் ஆர்சி சக்தியும் கமலும் ரொம்ப இணைந்த நண்பர்களாக இருந்தாங்க. கலைத்துறையை பற்றி, கலை நுணுக்கங்களை பற்றி 2 பேரும் சிறந்த முறையில் விவாதம் பண்ணுவாங்க. அதேமாரி அனந்து சார்னு பாலச்சந்திர சார்ட்டு இருந்த இயக்குனர், அவரும்
கமலும் சிறந்த விவாதிகள். 2 பேரும் விவாதம் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சண்டை போடுவாங்க. அந்த வரிசையில் சக்தி சார் அவரிடம் உண்டு. ஆகவே சக்தியினுடைய படங்கள் எப்போவுமே வித்தியாசமான படங்களாக இருக்கும். அதில் குறிப்பாக மனிதர்கள் இத்தனை நிறங்களாங்கிற படத்தில் அடுத்து கமல் நடித்தார். அப்புறம் உண்மைகள் அப்படிங்கிற படத்தில் லக்ஷ்மி மட்டும் அவருடைய படங்களில் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. தவம், நாகம். அதில் வந்து குறிப்பாக அந்த சிறை படம் வந்து தமிழகத்தினுடைய திரை உலகத்திலேயே அனுராதாரமனுடைய கதை. அந்த கதை படமாக்கப்பட்டு சிறையை பற்றி பேசாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த படம் தமிழகம் எங்கும் ஓடி நடித்தவர்களுக்கும் பேர் வாங்கி கொடுத்தது, கதையாசிரியருக்கும் பேர் வாங்கி கொடுத்தது, டைரக்டருக்கும் பேர் வாங்கி கொடுத்தது. டைரக்டருக்கு அந்த படத்தில் பரிசு தமிழக அரசு விருதும் கிடைச்சதுங்கிறதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதே போலவே நம்ம கூட்டுப்படிக்கைகள், மனக்கணக்கு, பத்தினி பெண்ணு திலகவதி அம்மா எழுதின கதை, அதையும் வரை இயக்கியிருக்காரு. அதுக்கும் தமிழ்நாடு சிறந்த இயக்குனர் விருது வாங்கியிருக்காரு. அதே போல் தங்கக்கோப்பையின் கராத்தமனை கலைஞானத்துடைய கதை, அதுக்கு சிறந்த வசனகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த படத்துக்கான வசதி வாங்கியிருக்காரு. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கேன். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்ம யுத்தம்ங்கிற ஒரு வித்தியாசமான படத்தையும் ரஜினிகாந்தனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கதாபாத்திரத்தையே ரஜினிகாந்த் வாழ்ந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு படத்தையும் எடுத்தார். மொத்தம் கிட்டத்தட்ட 17 படங்களை இயக்கி இருக்கிற பெருமை நம்முடைய ஆர்சி சக்தி அவர்களுக்கு உண்டு. ஆனால் எப்போவுமே அவர் வளைஞ்சு கொடுக்கறதில்ல, எப்போவுமே நிமிர்ந்து நிற்பார். அதுவும் சமூக கதைகள், பெண்ணியம் போன்ற கதைகள், மாறுபட்ட கருத்துள்ள படைப்புகள், இதையெல்லாம் பண்ணுறதுல ஆர்சி சக்தி ரொம்ப விருப்பத்தோடு இருந்தார். ஆகவே உழைக்க தெரிந்தவர் பிழைக்க தெரிந்தவரான்னு கேள்வி கேட்டிங்கன்னா எப்போவுமே உழைக்க தெரிந்தவர்களுக்கு பிழைக்க தெரிவதில்லை. அந்த அளவுக்கு கஷ்டத்தோடையும் துக்கத்தோடையும் தான் கடைசி வரலும் வாழ்ந்திருக்காருன்னு தெரியுது. ஆனால் இன்றைக்கி எல்லா திரையுலக பிரமுக்களும் வந்து இன்றைக்கி இங்கே அவரை பற்றி சொல்லுகிற போது ஆகவே அவர் பணம் சம்பாதிக்கிறதை தவிர நல்ல பெயரை சம்பாதிச்சிருக்காருங்கிறது தெரியுது. அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி பெயர் வந்து செஞ்சிலட்சுமி, உங்கள் 2 மகள், ஒருத்தர் வந்து சாந்தி, அவருடைய கணவர் பேர் ராம் பிரபு, இன்னொரு பொண்ணு பேர் மகி, அவருடைய கணவர் பேர் யோகேஸ்வர், மகன் செல்வா, அவருடைய மனைவி பேர் பாரதி. செல்வா வந்து ஒளிப்பதிவாளர திரையுலகத்தில் தான் இருக்காருங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே ஆர்சி சக்தி அவர்கள் ஒரு சக்தியாக திரையுலகத்தில் இருந்தார். அதுக்கு உதாரணமாக திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் 3 முறை தலைவராக இருந்தார் என்பதையும் இங்கே உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே சக்தியினுடைய சக்தி எங்களுக்கு கிடைக்கல, போயிடுச்சு. ஆனால் அவர் விட்டு சென்ற படங்கள் எல்லாம் சக்தியை ஞாபகப்படுத்துகிற படங்களாக ஒரு சக்தியோடு இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதை வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது வேறுங்கிற மாதிரி அவருடைய உள்ளம் போல் அவர் வாழ்ந்தார். ஆகவே உண்மையான மனிதநேயம் கொண்ட மனிதராக வாழ்ந்து எல்லாருக்காகவே போராடிட்டு இருந்தார் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். கடைசியாக என்னுடைய கமல் இந்த துக்கத்தில் ரொம்ப மனசை வச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில், ஏன்னா கமலை பற்றி எனக்கு தெரியும், சக்தியினுடைய நட்பும் அவருடைய நட்பும் எனக்கு தெரியும். ஆகவே கமலுக்கு நான் சிறப்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரே ஒரு விஷயம், அந்த அம்மா செஞ்சிலட்சுமி அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தியை கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட அவருடைய மனைவியை நாமெல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும். அவருக்கு உடல்நலம் பெற நாமெல்லாம் சேர்ந்து அவருக்கு நம்முடைய அனுதாபங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிற நேரத்தில் உதவியும் செய்யணும் அப்படிங்கிறத இங்கே எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே நல்ல மனிதருடைய குடும்பத்துக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களிடத்தில் வச்சுக்கொண்டு சக்தியினுடைய சக்தியை நாம் எல்லாம் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து வெய்யத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலை சொல்லி அவருக்கு நம்முடைய புகழஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இயக்குனர் ஆர்சி சக்தி அவர்களுடைய மறைவு திரையுலகத்தில் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. இயக்குனர்களில் அவருக்குன்னு ஒரு தனிப்பாணி, முக்கியமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்களை வந்து இயக்கினார். அதில் முதல் படமாக உணர்ச்சிகள் படத்தில் உலகநாயகன் கமலஹாசனை அறிமுகப்படுத்திய பெருமை அவரையே சாரும். அப்படிப்பட்ட மாமனிதருக்கு சமீபத்தில் 75வது ஆண்டு விழா நடந்தது. இந்த காலத்தில் கலைஞர்கள் வந்து பழசை வந்து மறந்துடுவாங்க. அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் கமல் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு விதமாக கமலஹாசன் அவர்கள் வந்து
அந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் சவேரா ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை பாராட்டி அந்த பழகின சம்பவங்களை வந்து பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை வந்து என்னால் அங்கேயும் நான் ஒருவனாக இருந்ததில் வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கொள்கையான ஒரு இயக்குனர்களில் ஆர்சி சக்தி அவர்களும் ஒருவர். அதுக்கப்புறம் சிறை என்ற படம் அவர் தயாரித்த இயற்கை படம் பல விருதுகள் பெற்ற படம். இப்படி சிறந்த படங்களையும் உணர்ச்சிமிக்க வசனங்களையும் எப்பவுமே அவர் வந்து உள்ளது உள்ளபடி மனசில் தோன்றிய விஷயங்களை வந்து மனசில் வந்தபடியே வந்து பேசுவார், வெளிப்படையாக பேசுவார். ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக இருப்பார். அப்படி வந்து பேசும்போது எதுலேயுமே ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பொய் இருக்காது. ஆகவே அவர் வந்து பல போராட்டங்கள் இண்டஸ்ட்ரியினுடைய எதிர்காலத்துக்காகவும் நலனுக்காகவும் பாடுபட்டிருக்கார். இயக்குநர்கள் சங்கத்திலையும் தலைவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கி பல இயக்குநர்கள் வந்து அவர் வந்து பின்பற்றி இன்றைக்கி எமோஷனல் எனும்போது உண்மையிலே வந்து எந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னாலும் ஆர்சி சக்தி அவர்கள் தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எழுந்தது வந்து உண்மையிலே இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய இழப்பு. அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவன் வந்து தைரியத்தை கொடுத்து இந்த இழப்பை ஈடுகட்ட வேறு எந்த வார்த்தைகளும் இல்லை. இது வந்து இறைவன் வந்து அந்த குடும்பத்துக்கு தைரியத்தை கொடுக்குறேன் என்று வேண்டிக் கொண்டு விடுகிறேன். மறைந்த அற்புதமான இயக்குனர் ஆர்சி சக்தி அவர்கள் வெறும் இயக்குனர் மட்டுமல்ல, எங்களது தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு நிரந்தர உறுப்பினர். சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட தள்ளாத நினைவிலே கூட வந்து எங்களுக்காக வாக்களித்து சென்றார். அந்த நினைவுகள் இன்றும் பசுமையாக இருக்கிறது. தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத படங்களை கொடுத்த அற்புதமான இயக்குனர், நல்ல மனிதர், எங்களை எப்பொழுதும் பாசமுடன் ஆசீர்வதித்து கொண்டிருந்தவர் இன்று நம்மை விட்டு புரிந்து விட்டார். தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்களை அனுதாபங்களை அவரது குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.